வணங்கி உள்ளம் களி கூற மகிழ்ந்து போற்றி மதுரை இசை அணங்கு செண்டாடும் எனும் பதிகம் பாடி அன்பால் கப்பர் மணங்கொள் மலர் சேவடி பணிந்து வாழ்ந்து போந்து மண்ணு பதியினங்கு தொண்டர் உடன் கழுமி இன்புற்று இருக்கும் அந்நாளில். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் வடமாதிரத்து பருப்பதமும் திருக்கேதாரமலையும் முதல் இடமாறனார்தாமு வந்த எல்லாம் இங்கே இருந்து இறைந்து நடமாடிய சேவடியாரை நன்னினார் போல் உள் நிறைந்து இடமாம் கருத்தில் திருப்பதிகம் பாடி காதல் சிறந்து இருந்தார் என்று சொல்றார். அதாவது ஞானசம்பந்தரும் வடநாட்டத்தில் யாத்திரைக்கு போகிறார். தமிழகத்துடைய எல்லையாகிய காளஹஸ்திக்கு சென்று காளஹஸ்தியிலே இருந்து கொண்டு அதற்கு மேல் செல்லாமல் அதுக்கு மேலே தமிழ் வழக்கு வழங்கவில்லை என்பதனாலே அவர் போகவில்லை. ஏன்னா இவங்க பாடி பரவுவது தமிழகத்தில் தான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அவங்களாம் வந்தாங்க. அங்கே சென்று பதிகம் பாடுவது என்பது அது தேவையில்லாத பிரயத்தனம். ஏன்னா அந்த ஊர் மக்கள் அங்கே போய் கேட்க போகிறதில்லை, அது புரியாது அவங்களுக்கு லாங்குவேஜ். அதனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்க போகிறாங்க. அதில் இங்கேருந்தே பாடிடுவோம், இங்கேருந்தே பாடுறாங்க. அதனால் இதில் என்ன தெரிகிறது, தலை யாத்திரைக்கு போகிறதை விட பதிகத்தை மக்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள் என்பதாக தெரிகிறது. அதனால் அவங்க மெனக்கெட்டு போகலை. அதே மாதிரி ஆனால் அப்பர் சாமி அப்படி இல்லை. அப்பர் சாமியோட குறிக்கோள் வேறு. அவர் கைலாயம் பார்க்க வேண்டும் என்கின்றதுனாலே அங்கே போயிட்டார். காளஹஸ்திக்கு போகிறாரு. காளஹஸ்தி தென் திசையில் கைலைன்னு அதுக்கு பேர். அதனால் வடதிசையில் கைலையை பார்க்கணும் ஒரு காசியாக வந்துட்டு, அதனால் அங்கே போயிட்டார் அவர். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கைலாயம் பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் ஒன்றும் இருக்குல்ல. இங்கேயே அவர்கள் திருப்தி அடைந்துட்டாங்க. அதனால் இங்கிருந்து கொண்டே வடநாட்டு கஷேத்திரங்களை பாடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானார் ஸ்ரீசைலம், திருக்கேதாரம், கைலாயம், அப்புறம் இந்திரநீல பருப்பதம், அநேக தங்காவதம் முதலிய தலங்களை எல்லாம் இங்கேருந்தே பாடுறார். அதேமாதிரி அப்பர் சாமி போய் பாடுறார். அப்பர் சாமி துளுவ நாட்டு தலம் என்று சொல்லக்கூடிய கோகரணம் என்கிற கஷேத்திரத்தை பாடுறாங்க. அப்பர் சாமி துளுவ நாட்டு தலம். துளுவனா அந்த அரபிக்கடலுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கஷேத்திரம். அதுதான் இந்த இப்போ கந்தாரண படம் வந்ததில்ல, அவங்களாம் துளுவ நாட்டை சேர்ந்தவங்க தான். துளு திராவிட மொழி பேசுகிறவங்க தான் அவங்களும். குழிக்குள்ள கையை உள்ளே விட்டு தான் பார்க்கணும். கோகரணம்னு, கோனா பசு, கரணம்னா காது. பசுவினுடைய காது எப்படி மடியுமோ அது மாதிரி சாமி எடுக்கும் போது மடிந்தார். ராவணன் ஆன்மார்த்த மூர்த்தி வேணும்னு சாமிகிட்ட கேட்டு வாங்கினது லிங்கம். அதை அவன் பூசை பண்ணானா அவனுக்கு ரொம்ப பதவிதமான பலம் கிடைச்சிரும்னு எல்லா தேவர்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணி அது சாமி இங்கேயே ஸ்தாபனம் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க அம்மாவுக்காக தான் அவர் வாங்கிட்டு போனார். அதை அவங்க அம்மா சிவபூஜை தினைக்கும் பண்ணுறவங்க. ராவணனை யாராலும் ஜெயிக்க முடியவில்லை. அவனை ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்க அம்மாவோடைய சிவபூஜை. மிச்சப்படி ராவணனுடைய தாய் சிவபூஜை பண்ணுறவங்க. அவங்க ஒரு தடவை கடற்கரையில் சனியத்தில் சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போது கடல் அலை மூலமாக வருணன் வந்து சிவலிங்கத்தை கரைச்சி விட்டுட்டான். அதனால் சனிலிங்க பூஜை செய்ய விடாமல் தேவர்கள்லாம் தடுத்துட்டாங்க. அவங்க வருத்தப்படுவாங்க. அப்போ சனிலிங்க பூஜை ஏன் நீ பண்ணுற, எனக்கு உடையவர் பூஜை நீ பண்ணலான்னு சொல்லி சாமிகிட்ட நானே வாங்கிடுறேன்னு சொல்லி இவர் உடையர் வாங்க போகிறார். முதல்ல என்ன செய்வார், இங்கேருந்து உடையர் வாங்க கைலாசத்துக்கு போகும்பொழுது போகிற வழியில் திருமால் போய் சாமிகிட்ட அவர் வரவாங்க போகும்பொழுது திருமாலுடைய மாயை அவருடைய மனதுக்குள்ளே புகுந்து விடும் ராவணன்ட்ட. சாமியை பார்த்தோடனே இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணி சாமி வந்துடுவார். சாமியை பார்த்தோடனே உடையவர் வாங்கணும்னு கேட்க உள்ளதை மறந்துவிட்டு பக்கத்தில் ரொம்ப அழகாக ஒரு லேடி நிற்கிறாங்களே, அவங்க யாருங்க, அம்பாலோட அழகில் மயங்கி அம்பாலை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. நீ என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுதான் கேட்குறியான்னு சொன்னேன். ஆமாம் தெரிஞ்சுதான் கேட்குறேன், இவளை கல்யாணம் பண்ணி கேட்கணும்னு. அப்புறம் சரின்னா அம்பாலை அனுப்பி விட்ருவார். அவரை அழைச்சிட்டு வருவான். வர வழியில் நாரதரை பார்த்து அம்பாலோட அனுப்பிவிடுவார். அப்படி வரும்பொழுது நாரதரை எதிரப்படுவார். என்ன எங்கே போயிட்டாருன்னா சாமிகிட்டமே வர வாங்கிட்டு வரேன். என்னன்னா சௌந்தரியமான பார்வதியை நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். அது சிவபெருமான் உன்னை ஏமாத்திட்டாரு, சௌந்தரியமான பார்வதியை கொடுக்கன்னு சொல்லிட்டு இப்படி காளி சூளி உக்ரி ரௌத்ரி அப்படின்னு சொல்லி துதிப்பார் நாரதர். உடனே அம்பாள் என்ன பண்ணுவோம், அந்த குளத்தை எடுத்துருவான்.
எந்த வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாயிக்கிற மாதிரி எந்த துதியை துதிக்கிறாரோ அந்த மாதிரி காளியாக மாறி நிற்பான் அம்பாள். உடனே ராவணன் பயந்துட்டு ஓடிடுவான், நம்மளை ஏமாற்றிட்டாரு சிவபெருமான் அப்படின்னு. உடனே அப்போ என்ன தான் பண்ணலான்னா, கீழே இருக்கிறான் ஒரு அசுரன் இருக்கான் கீழே, அவன் பொண்ணு தான் பார்வதி, அவனை போய் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான் நாரதர். பாதாள உலகத்துக்கு சென்று அங்கே தான் மண்டோதரி என்னுடைய தந்தை இருப்பா, அவன்கிட்ட போய் உறவு வைத்து கொண்டு மண்டோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இலங்கைக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் நிற்பான். நீ எங்கே போன? நான் உடையவர் வாங்க போனேன், நான் உடையவர் வரவே பெரிய விஷயம் வாங்கிட்டு இருக்கேன், மாதா பார்வதியே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆள். அது அவன் காலில் விழுவ மருமவ காலில் அம்பாவை அழைச்சிட்டு வந்துட்டாள். அத்தை நீங்கள் என் காலில் விழாதீங்கன்னு அவன் காலில் விழுவான். இந்த பேர் மாறி மாறி காலில் விழுந்துப்பாங்க. அது மேலே கடாமலான்னு திட்டுவா. அதுமாதிரி சிவபெருமானை கும்பிட்டு மகாபாரத்தை செஞ்சுட்டு வந்துருக்கீங்க ராவணான்னு சொல்லி அவங்க அம்மா திட்டினோடனே தான் அவர் திருமால் அவர் மாயையிலேருந்து விலகி போவார். அப்போ தான் சிவபெருமான் கிட்ட நம்ம வாங்க வேண்டிய வரத்தை விட்டுட்டு வேறு ஏதோ மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுப்பான். திரும்ப தவம் பண்ணுவான். அகைன் தவம் பண்ணி திரும்பவும் சாமி பிரத்யட்சமாகி அப்போ தான் ஆண்பிள்ளைங்க கொடுப்பார். அப்போவும் ஆண்பிள்ளைங்கத்தை அவங்க கையிலங்கைக்கு எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு தடுப்பாங்க தேவர்கள்லாம். அப்போ விநாயக பெருமான் மூலமாக அந்த இது ராவணனை போய் தடுத்து நிறுத்தி கோகர்ண கஷேத்திரத்தில் அந்த ஆண்பிள்ளைங்கத்தை ஸ்தாபிச்சிருவாங்க. இந்த கோகரணம் அவன் திரும்ப எடுக்கிறதுக்கு போய் சொல்லும்பொழுது பசுவினுடைய காது போல் அந்த லிங்கம் வளைந்ததுனால அது கோகரணம்னு பேர் கஷேத்திரத்துக்கு. அது துளு நாட்டில் அமைந்திருக்கு. அதுக்கு அப்பர் சாமியோடைய திருவிருத்தம் இல்லை தாண்டகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பர் சாமி போகும்போது பாட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்திரநீல பருப்பதம், கேதாரம், கைலாயம், வாரணாசி இது எல்லாவற்றையுமே பாடுறாங்க. இங்கேருந்து இவங்களை பாடுறாங்க, அவர் போய் பாடுறது. அதுதான் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு சுந்தரமூர்த்தி சாமி இங்கே வட மாதிரத்து. மாதிரம்னா என்ன? மாதிரம்னா மாதிரம் பல முறை சொல்லியிருக்கேன். மாதிரம்னா என்னன்னு மாதிரம்னா இந்த சமணர்லாம் ஞானசம்பந்தனுடைய மடத்து மேலே தீவு ஏவுறதுக்காக மந்திரம் போட்டான். அப்போது ஆதி 5 எழுத்து ஓதும் மாதிரத்திலும் மேலே மந்திர விதி வருமே அப்படின்னாரு ஞானசம்பந்தர். இதுக்கு சேக்கராட் சாமி மாதிரத்தில் கூட வராதுன்னார். அப்படிதான் என்ன அர்த்தம் ஆகுது? திசை நோக்கி கூட. ரைட். மாதிரம்னா திசைன்னு அர்த்தம். என்னாச்சு? மாதிரம்னா திசைன்னு அர்த்தம். வடமாதிரத்து பருப்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வடதிசைன்னு அர்த்தம். பருப்பதம்ங்கிற கஷேத்திரத்துக்கு ஸ்ரீசைலம்னு இப்போ பேர் இல்லையா? செல்லர் அறிவறிய ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி சாமியை அதை சென்று அடைய முடியாது. அவ்வளோ காட்டு பகுதி நடப்பில் இருக்குது. அது மல்லிகார்ஜுன கஷேத்திரம். அது அர்ஜுன கஷேத்திரம். அது அர்ஜுன கஷேத்திரம் மொத்தம் 3 இருக்குது. அது மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ச்சனம்னு 3 சொல்லப்படுது. அர்ஜுன மரம்னா மருத மரம்னு அர்த்தம். மல்லிகார்ஜுனம் அது மருத கஷேத்திரம். அடுத்தது அது என்ன மரம்? மருதன்னா அது இல்லை, மேபி அது இருக்கலாம். ஆனால் இது மருத மரம் செம்மரம் கிடையாது. இங்கே நம்முடைய இடைமருது இருக்குது பாருங்கள். சோழ நாட்டில் இடைமருது இருக்கு இல்லையா? மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ச்சனம். அர்ஜுனம்னா மருத மரம். புடார்ச்சனம்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. திருப்புடை மருதூர்னு பேர் இருக்குது. திருப்புடை மருதூர் அது மருத மர கஷேத்திரம் தான். இந்த புடைமருதருக்கும் அந்த மல்லிகார்ஜுனத்துக்கும் இடையில சோழ நாட்டில் இருக்கிறதுக்கு அதனால இதுக்கு பேர் இடைமருதூர்னு பேர். இடைமருது அப்படின்னு திருவிடை மருதூர்னு சொல்லுவாங்க. இது திரு மத்தியார்ஜுனம்னு இடையில இருக்கிறதுனால மத்தியார்ஜுனம். அது மல்லிகார்ஜுனம், அது மத்தியார்ஜுனம், அது புடார்ச்சனம்னு பேர். இந்த பருப்பதம் என்கிற கஷேத்திரத்தை பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி. இந்த பருப்பதத்த கஷேத்திரத்துக்குரிய பாடல் அது மானம் மறையினமும்னு சொல்லக்கூடிய பதிகம் நட்டப்பாடையில் இருக்கு. நட்டப்பாடைனா என்ன பண்ணு? வீர நாட்டு ரொம்ப அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைந்த பதிகம் அது. மானோ மறையினமோ மயிலினமோ கலந்தெங்கோ தாமே மிகமைந்து தடம் துணை நீர்களை பருகி பூமாமரம் உறிஞ்சி போழில் கூடே சென்று புக்கு தேமாம்போழில் நிழகு
சீபத மலையே நல்லாரவர பலர் வாழ்தரு பயனாவல ஊரன் செல்லல் ஊர அரிய சீவன் சீபத மலையை அல்லல்லவை தீர சோன தமிழ் மாலைகள் வல்லார் ஒல்லை செல உயர்வானகம் ஆண்டு பாரே. உண்ணாமலை உமையாளோடு உடனாகி ஒருவன் அதுதான் மானும் அரகினமும் மகிழினமும் கடந்தெங்கும் அப்படி வேகமாக பால். இது குறிஞ்சிநல கஷேத்திரங்கிறதுனால குறிஞ்சிநல காட்சிகள் தான் நிறையா இந்த பதிகத்தில் இருக்குது. குறிஞ்சிநல கஷேத்திரம்னா என்ன? குறிஞ்சினா என்ன? ஆமாம், மானும் அரகினமும் மான் மர இதெல்லாமே மான் கூட்டங்கள் தான், டீர்ஸ் எல்லாமே. மகிழினமும் கலந்து எங்கும் காட்டுப்பகுதியினால மான் கூட்டமும் மயில் கூட்டமும் சேர்ந்து மானாட மயிலாட அதான் இல்லை. மானும் மறையினமும் மயிலினமும் கலந்தெங்கும் தாமே மிகமைந்து தடம் சுனை நீர்களை பருகினர். அதுவாகவே மேய்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். போனால் ஊழல் நல்லா மேய்ந்து தானாகவே மேய்கிறது, தானாகவே தண்ணீரை குடிக்குது. சுனை நீருங்கிறது. சுனை நீர்னா என்ன? மலையில் இருக்கக்கூடிய இடத்துல வழி போயிருக்கு இல்லையா? டேம் இருந்ததுன்னா அது வந்து மருது நிலம் தான், இது துணை இல்லையா? டேம் வந்து ஆற்றுல தான் இது துணை நீர்னா அந்த மலைக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன குண்டில் தண்ணி தேங்கி, அதான் துணை. துணை நீர்களை பருகி பூமாவரம் உறிஞ்சி பொழிலூடே சென்று புக்கு. மேகம் என்ன பண்ணுது? பூமாக மரம் மேகம் போய்கிட்டு இருக்கு. வானத்திலிருந்து பூமாமரங்கள் அந்த மேகத்திலிருந்து தண்ணியை உறிஞ்சி கொடுக்குறது, மேலேருந்து எடுத்து கொடுக்குறது. கீழே இருந்து வேறு வழியாக எடுக்குது, மேலேருந்து மேகத்திலேருந்து தண்ணியை எடுத்து கொடுக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? அவ்வளோ வெயிட்டாக மரம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மரங்களில் பார்க்குறோம். ஐயப்பன் கோயிலுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீலிமலை ஏறும்பொழுது சைடில் அவ்வளோ பெருசு இருக்கும் மரங்கள்லாம். அது எத்தனை ஆண்டு அந்த மரம் இருக்குன்னே நமக்கு தெரியாது, அத்தனை ஹைட்டாக அந்த மரங்கள் இருக்கும். இந்த பில்டிங் பெருசுலாம் இருக்கும் மரங்கள் இருக்கும், பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். பூமாமரம் உறிஞ்சி பொழிலூடே சென்று புக்கே தேமாம் பொழில் நீழல் துதி தீபற்பத மலையே. தேமாம் பொழில்னா தேன் பொழிகின்ற பொழில்கள், மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கக்கூடிய பொழில். நிழல் துயில், அந்த விலங்குகள்லாம் அந்த மரத்தில் போய் தூங்குகிறது, ரெஸ்ட் எடுக்குது. அப்படிப்பட்ட அழகு பொருந்திய ஸ்ரீ பற்பத மலையினர். இங்கே பாடுவது எதைத்தான்? பற்பத மலையாக தான். சாமியை பற்றி இங்கே எங்கே இருக்குது? இங்கேப்பா இந்த பாடல் எங்கேயாவது சாமி பற்றி இருக்கா பாருங்க. அந்த மலையில் இவ்வளோ காட்சி இருக்குன்னு மலையை தான் பாடுறத தவிர்த்து இந்த மலையில் உள்ள சாமியை கூட இங்கே குறிப்பு இல்லை. அந்த பற்பத மலைக்கே அவ்வளோ ஒரு மகத்துவம் காட்டப்பட்டிருக்கு. மலைச்சாரலும் பொழில்சாரலும் புறமே வரும் இனங்கள் மலைப்பால் குணந்திடி தூட்டிட மலங்கி தமகளிற்றை அழைத்தோடியும் வெளிரி அவை அலம் வந்து வந்தைத்து திகைத்தோடிதம் பிடிதேடிடும் தீபற்பத மலையே. யானைகள் என்ன செய்கிறது? மலைச்சாரலும் பொழில் சாரலும் மலையினுடைய சரிவு பக்கம், பொழிலினுடைய ஓரங்கள்லையும் புறமே வரும் இனங்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறது யானைகள். மலைப்பால் கொணர்ந்து இடித்து ஊட்டிட மலங்கி தம் களிற்றை அழைத்து ஓடியும் பிளிரி அவை அலமந்துள்ளர். அந்த பெண் யானைகளெல்லாம் என்ன பண்ணுது? தன்னுடைய ஆண் யானையை தேடிக்கொண்டு அழைக்கின்றதுன்னு சொல்றார். அழைத்து பிளிரி அவை அலமந்து வந்தைத்து திகைத்தோடிதம் பிடி தேடிடும். ஆண் யானைகள் பெண் யானையை தேடுகிறது, பெண் யானைகள் ஆண் யானையை தேடுகிறது. கூட்டம் கூட்டமாக யானைகள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட காட்சி உடையதாகிய அந்த தீபற்பத மலை என்று சொல்லுவார். மண்ணி புனங்காவல் மடமொழியால் குணம் காக்க கண்ணிக்கிளி வந்து கவை கோழி கதிர் கொய்ய எண்ணெய் கிளி மதியாதனை எடுத்து கவல் ஒழிப்ப தென்னல் கிளி திரிந்தேறிய சீவற்பத மலையே. இந்த வேடுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? காட்டு வாழ் உறவர்கள்லாம் அவங்க வீட்டு கன்னி பெண்களெல்லாம் திணைப்புணம் காவல் காக்க வைப்பாங்க. அதுதான் அவங்களோட சம்பிரதாயம். அவங்க வீட்டில் பெண் பெரியவளாகிட்டானாக்க அதில் கொண்டு போய் அவங்க திணை விதைச்சிருப்பாங்க. மலை நெல்லாம் அதில் ஒரு மேடை ஒன்று கட்டி பரணை ஒன்று கட்டி அது மேலே உட்கார வச்சுருப்பாங்க. அவள் அதில் உட்காந்துக்கிட்டு கவன்கல்லால் சுற்றி சுற்றி
இந்த கந்த புராணத்தில் கந்தன் கருணைன்னு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கும். சின்ன ஒரு பாட்டு வரும். அதில் வள்ளி நாச்சியார் இது ஓட்டுறது, அந்த குயில் கிளிகளை ஓட்டுறதுக்கான ஒரு பாட்டு. அதை நாகேஷ் பாடுவார். அது கொஞ்சம் கிளி குருவி மைனாவே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை கொஞ்சம் கிளி குருவி மைனாவே அப்படின்னு வரும். அதில் ஓசோ ஆசோ ஆசோ ஆசோன்னு ஓட்டுவாங்க. அது இங்கே வள்ளி திருமணம் நாடகம்னு நடக்கும் ஊரெல்லாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வள்ளியோட கூட அந்த தோழிகள்லாம் சேர்ந்து இந்த பாட்டை பாடி அந்த இதை ஓட்டுவாங்க. ஆசோ 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 அப்படின்னு ஓட்டினாங்கன்னா அது ஓடும். ஆசோ ஆசோன்னு ஓட்டுறது அதை இங்கே பதியத்துலேயும் சொல்கிறார் சாமி. அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதை இங்கே மண்ணி புனங்காவல் மடமொழியால் புனங்காக்க, அந்த வேட்டு பெண் ஒருத்தி புனங்காக்கிறா. மண்ணி புனங்காவல் அதில் வந்து நெருங்கி இருந்து கன்னிக்கிளி வந்து கவைகோழி கதிர் கொய்ய. கன்னிக்கிளினா புதுசாக ரெக்கை முளைத்து பறந்துருக்கக்கூடிய கிளின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அந்த கிளி வந்து என்ன பண்ணுது, அந்த திணையை கொய்வதற்காக வருகிறது, திருடுறதுக்கு வருது. அது வராதன்னு சொல்கிறா அவ. நீங்கள் வராத, இது ஒரு கொள்ளை எதற்காக, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் என்னை திட்டுவாங்க, உன்னை என்னால் அடிக்கவும் முடியல, நீ போதும் போ, மேயாத, என் வீட்டுக்குள்ளே நிறைய திருடாத அப்படின்லாம் சொல்லி பார்க்குறா அவ. யாருக்கிட்ட? இந்த கிளிக்கிட்ட. கிளி கேட்குமா? உடனே என்ன சொல்கிறான், நான் சொல்லி மதிக்க மாட்டுது இந்த கிளின்ட்டு. எண்ணெய் கிளி மதியாதென எடுத்து கவன் ஒழிப்ப. நான் சொல்லி கேட்காத அந்த கிளியை கண்டிப்பாக அடித்தாதான் போகணும். என்ன பண்ணுறா? கவனை எடுத்து அடிக்கிறா. இதை கேட்க ஞானசம்பந்தர் அந்த இதில் சொல்கிறார். காணவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலைன்னு. காலத்தி மலையில் இதே பெண்கள் அப்படி கவன் அடிக்கிறாங்கிறத. எண்ணெய் கிளி மதியாதென எடுத்து கவன் ஒழிப்ப தென்னல் கிளி திரிந்தேறிய சீவர் பதமலைய. தென்ன அழகு புரிந்து கிளிகள் பறந்து போகக்கூடியதாகிய இந்த அற்புதமான காட்சி உடைய பற்பதமலை என மையார் தடங்கன் வடமொழியால் குணம் காக்க செவ்வே திரிந்தாயோ என போகாவிட விழிந்து கைவாவிய கவனால் மணி எரிய இனிந்தோடி செவ்வாயென கிளிவாடிடும் ஜீவர் பதமலை. இப்போ சொன்னலையா, ஆசோ ஆசோ ஆசோன்னு அந்த பாட்டு கேட்டு பாருங்க, கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளி குருவி மைனாவே, அந்த ஒரு தான் ஞாபகம் வருது எனக்கு. கந்தன் கருணை நாகேஷ் பாடுவார். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதில் ஆமாம் ஆமாம் ஆயோ 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 அப்படின்னு ஓட்டுறாங்களாம். இந்த கிளி எப்படி ஓட்டுறாங்க அந்த பெண்கள்லாம் சொல்ல பாருங்க சாமி. செவ்வே திரிந்து ஆயோ ஏன, அதான் ஆசோ ஆசோ ஆசோங்கிறது. அந்த ஒளி குறிப்பு சொல்கிறாங்க, எப்படி அவங்க சவுண்டு விடுறாங்க அந்த கிளியை ஓட்டுவது. இப்போ நாங்கள் இதிலலாம் பல சோழ நாட்டில் அந்த டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்காய வச்சுருப்பாங்க. பெண்கள்லாம் கோழி மயிறு சோ ஓட்டுவாங்க. சோ போ கேட்டிருக்கீங்களா? சோ போ. காக்கா எப்படி வெட்டுறோம்? சோ போங்க. அந்த சோ தான் இது. நம்ம ஆசோன்னு சொல்கிறத விட வெறுமனை சோங்கிறோம். அவங்க ஆசோ. இந்த பாட்டு கூட வருமே, இந்த பாட்டு சினிமா பாட்டு கூட ஒரு பாட்டு இருக்கு. ஆசோ 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 ஆசோன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதேதான். அதனால செவ்வே திரிந்தாயோ என போகாவிட விழிந்து, கரெக்டானாலும் போக மாட்டேது. அதனால கைவாவிய கவனால் மணியறிய இருந்தோடி, கையில் இருக்க கவனாலே மணியை வைத்து அடிக்கிறா. செவ்வாயென கிளிபாடிடும் சீவர் பதமலையே. செவ்வாயினா சிவந்த வாயை உடையதாக கிளி. ஆனை குளம் எரிந்தோடி இதன்படி சூழலில் தெரிய தானப்பிடி செவிதாழ்ந்திட அதற்கு மிக இறங்கி மானக்குற அடல் வேடர் இடையால் கலை கோழி தேனை பிழிந்து நீது ஊட்டிடும் சீவர் பதமலையே. யானையை பிடிக்கிறதுக்கு வேடுவர்கள் முயற்சி பண்ணுறாங்க, யானையை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா யானை பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை. ராஜாக்களுக்கெல்லாம் யானை எப்படி கிடைக்கும்? அப்புறம் ராஜாக்களுக்கெல்லாம் யானை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பிடிச்சாதான். அதை யானையை பிடித்து என்ன செய்வான்? பிடிச்சி வந்து உடனே கேட்குமா? அதை பழக்கணும். குட்டியாக இருக்கும் போதே பிடிச்சிட்டு வந்துடுவான். பிடிச்சிட்டு வந்து அது அந்த அசைய விடாத அளவுக்கு ஒரு கவனை மாதிரி கட்டிடுவாங்க. 4 பக்கமும் மூங்கி மரத்தால் சுற்றி கவனை கட்டி அது உள்ள யானையை அடிச்சிடுவாங்க. யானையை அடித்து வெளுன்னு வெளுத்தெடுப்பான் விட்டுக்கிட்டு டெய்லிக்கும் யானையை.
அது கதறி கதறி துடிக்கும் தினமும். அது அடி வாங்க வாங்க அவன் சொல்கிறத கேட்கணும். அது உள்ளே இருந்து அது எப்போ அவன் சொல்கிறது கேட்குதோ அப்போ தான் அது சாப்பாடு. அப்போது நம்ம அவன் சொல்கிறத நம்ம செஞ்சோன்னா நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை அது ஊட்டுவான் மனதுக்குள்ளே. ஊட்டி ஊட்டி கடைசியில் ஓரளவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அங்குசத்தை தூக்கி போடுவாங்க. பாகர்கள் சுற்றி நிற்பாங்க. எவங்கிட்ட அந்த அங்குசத்தை எடுத்து கையில் கொடுக்குதோ அவனை தான் அதுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்ககிட்ட தான் அது இருக்கும். இப்படிலாம் யானையை பழக்கிறதுக்குன்னு விஷயம் நம்ம பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்புறமேலுக்கு அந்த யானை அவங்ககிட்டே இருக்கும். யானைக்கு மதம் பிடிக்கும்போது முதல்ல தேடுறது யாரை தான்? அவனை தான் முதல்ல. இல்லை யானைக்கு மதம் பிடிச்சுன்னா பாகன் பக்கத்தில் இருக்க மாட்டான். அதனால தான் யானை எப்படி பிடிப்பாங்கன்னா 2 மெத்தடு. பெரிய குழி தோண்டி மேலே இதெல்லாம் போட்டு இலந்தரையெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. யானை குழி உள்ள விழுந்துடும். அப்புறம் பிடிச்சிடுவான். 2வது இவன் பழக்கி வச்சுருப்பான் குக்கின்னு யானைகள். அந்த யானைகள் மூலமாக சுற்றி வளைச்சி கொம்பால் குத்தி பிடிச்சிடுவான். இப்படி 2 விஷயமாகவும் யானை பிடிப்பான். அப்படி இவங்க எதாவது ட்ரை பண்ணியிருக்கான். அதில் யானையெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, பயந்துக்கிட்டு ஓடிருக்கு கூட்ட கூட்டமாக. அதில் ஒரே ஒரு குட்டி யானை மாட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட. அது ரொம்ப கஷ்டப்படுது. தாழ்ந்து அவங்கள்ட்ட வணங்கி ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதில் அந்த வேட்டுவர்கள் என்ன பண்ணுறான், உதவி பண்ணுறதுனால உதவி பண்ணணும், இதுக்கு பசி தீக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு தேன் கூடு இருக்குது. அந்த தேன் கூட்டை வெட்டி அந்த தேனை புழிஞ்சு கடப்பண்ணர் கறி எடுத்து போகிறதுக்கு ஒரு கல்லை பண்ணார் பார்த்தீங்களா, இலையினால் அது மாதிரி பெஞ்சு அதில் தேனை பிடிச்சி அந்த தேனை யானைக்கு விட்றானாம். அந்த பாதிக்கப்பட்ட யானைக்கு இந்த வேடுவர்கள்லாம் கூட்டுக்கின்றான்ங்கிற அந்த காட்டில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆனைக்குளம் இருந்தோடினா பயந்துட்டு ஓடிட்டு செல்லாம். தன் பிடி சூழலில் பிரிய தானப்பிடி செவிதாழ்ந்திட அதற்கு மிக இறங்கி. தானப்பிடினா சின்ன யானை, குட்டி யானை. மானக்குற அடல் வேடர்கள் என்ன செய்யறான், மானக்குற அடல் வேடர்கள் இளையால் கலை கோழி. கல்லை அப்படிங்கிறதா கலைன்னு இருக்கு அந்த இடத்துல. கலை கோழி தேனை பிழிந்தினிது ஊட்டிடும் ஜீவர் பதமழகே. யானைக்கு தேனை ஊட்டிருக்கான். யானைக்கு பால் கொடுத்த பொண்ணெலாம் இருக்கா தெரியுமா நம்ம இலக்கியத்தில்? யானை குட்டி ஒன்று மாதிரி தான் அம்மாவை எழுந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கு. அதுக்கு தன்னுடைய முளைப்பாலை கொடுத்துருக்கா ஒரு பெண்ணு. அது இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம திருப்புவனம் கோயிலுக்கு போனீங்கன்னா அது சிற்பமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெண் திருப்புவனம் நம்ம தர்மியாதர் சேத்திரம் சுபாஷ் ஆயிடுச்சு இல்லையா, திருப்புவனம் சேர்த்துட்டு போனீங்கன்னா அங்கே சிற்பமாக செஞ்சு வைப்பாங்க. ஒரு பெண்ணு இதில் சேரில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு யானை குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு கருணை மிகுந்தவள் தாய் என்பதை காட்டுவதற்கு. இது கூட அப்படி தான் குடிக்கும்பாங்க. ஆண்டாள் கூட காப்பி குடிக்கும்பாங்க. இந்த இதில் இருக்குல்ல திருவரங்கத்தில் அந்த யானை கூட மனிதனோட பழகினா அப்படிதான். இதை விட அடுத்து இன்னும் ரொம்ப விசேஷமான பாடல். இப்போ பார்த்தோம்ல யானை பாட்டு, அதை விட அடுத்த பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வாழ்ந்து வருது சுகமாக. அதில் ஆண் யானை எங்கேயோ வெளியில் போயிட்டு இருந்தது. பெண் யானை மேலே ஆண் யானைக்கு சந்தேகம் வந்துட்டு, நீ வேற ஏதோ ஒரு ஆண் யானை மேலே ஈடுபாடு வச்சிருக்கிற, அவனோட நீ சேர்ந்து இருந்திருக்க அப்படின்னு சந்தேகம் வந்துட்டதுனால அதை சொல்லுகிறார். மாற்று களிரடைந்தா என்று மத வேழம். மாற்று களிரடைந்தா மாற்று களிரடைந்தாய் என மத வேழம் கையெடுத்து. ஆனால் இந்த இடத்துல ஆண் யானை பெண் யானை மேலே சந்தேகப்படுது. மாற்று களிர் அடைந்தா, ஏன்னா களிர் அடைந்தாய் இருக்கு இல்லையா, களிர்னா ஆண் யானை, வேற ஆண் யானை நீ அடைந்திருக்கிறாய். மாற்று களிர் அடைந்தா என மத வேழம் கையெடுத்து முற்றி தழல் உமிழ்ந்து மதம் பொழிந்து முகம் சுழிய. திட்டுது அந்த யானைய, சிச்சி கிட்ட வராது போ, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ எவனோட இருந்தியோ அவனோடய போ அப்படின்னு சொல்லுது. எந்த யானையோட நீ இருந்தியோ, எந்த ஆணோட நீ இருந்தியோ அவனோடய போ, உன் மூஞ்ச கூட நான் பார்க்க விரும்பலன்னு என்னென்ன சொல்லுகிறது செய்து சொல்றாரு பாருங்க சாமி. மூற்றி தழல் உமிழ்ந்தும், தழலும்னா கொடுமையாக பேசுது ரொம்ப. மதம் பொழிந்து, கோபத்தில் அதுக்கு மதம் வருகிறது. முகம் சுழிய, முகம் சொன்னா மூஞ்சில முழிக்காதாங்க அந்த பெண் யானையை பார்த்து.
ஆமாம். அதனால் அந்த பெண் யானைக்கு இதை கேட்டால் எப்படி இருக்கும்? அது பத்தினி, அந்த யானை பெண் யானை. அது இவனை தவிர்த்து வேறு யாரையும் நினைச்சது கூட கிடையாது மனதால் கூட. அதுக்கு இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும் எனக்கு தெரியுமா? தூற்ற தருக்ககில்லேன் அந்த யானை சொல்லுது. இப்படியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியலடா பாவி அப்படின்னு அந்த அடுத்த பெண் யானை அந்த ஆள் யானை சொல்லுகிறது. முகம் சுழிய தூற்றத்தரிக்கில்லேன் என்று சொல்லி அயலறிய சொல்லுகிறது. என்ன பண்ணுகிறது? இந்த பற்பத மலை அடிவாரத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த பற்பத மலையில் எழுந்திருக்கிறார் இல்லையா மல்லிகார்ஜுன சுவாமி, அவர் மீது ஆணையாக நான் உன்னை தவிர வேற யாரையுமே நினைக்கல அப்படின்னு அந்த யானை தன்னுடைய கையை தூக்கி தூள் உரைக்குது அந்த ஆண் யானைகிட்ட. தூற்றத்தரிக்கில்லேன் என்று சொல்லி அயலறிய தேற்றி சென்று பிடி சூழ் அரும் தீ பற்பதம். சூழ்னா சூழ் உரைக்குது, சத்தியம் பண்ணுகிறது அர்த்தம். தன்னுடைய கையை தூக்கி சத்தியம் பண்ணுகிறது, நான் அந்த சுவாமி மீது ஆணையாக உன்னை தவிர வேறு யாரையும் நான் நினைத்ததே கிடையாது அப்படி சொல்லுகிறார் சாமி. இது மாதிரி நம்ம பல விஷயங்கள்ல பார்க்கலாம். இதே மாதிரி தான் திருச்சிராப்பள்ளியில் ஆண் குரங்குக்கும் பெண் குரங்குக்கும் சண்டை வந்துடும். அதனால் பெண் குரங்கு என்ன பண்ணும்? தற்கொலை பண்ணிக்க போவோம். கை மகவு ஏந்தி கடுவனோடு ஊடின்பார். கடுவனோடு ஊடிதான் ஆண் குரங்கு. ஆண் குரங்கோட சண்டை போட்டுட்டு குழந்தை தூக்கிட்டு போதான். கை மகவு ஏந்தி கடுவனோடு ஊடி செம்முகம் வந்து களைபாய்வான். செம்முகமாக சிவந்த முகத்துடைய அந்த குரங்கு அந்த மூங்கி கம்பியை பிடிச்சி கீழே இறங்கி மேலே போய் ஜம்ப் பண்ணி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு போனதுன்னு தெரில, கோச்சிக்கிட்டு போகுது போகிறேன். பெரிய காட்சிகளாக நம்ம தேவாரத்தை தான் பார்க்க முடிகிறது. விலங்குகளுக்கெல்லாம் கூட அப்படி ஒரு உணர்வுகள் உண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், குரங்குகள்லாம் எதாவது சண்டை போட்டதில்லை. அதனால் அப்போது வந்து உண்டீர்களுக்கு அழையாது முன்னிருந்தேன், எப்போதும் வந்து உண்டால் எமை எமர்கள் சுழியாரோ, இப்போது உமக்கு இதுவே தொழில் என்றோடிய கிளியை செப்பேந்தில முளையால் எரி சீவர் பதமலையே. திரும்ப வந்து சீனுக்கு வந்துட்டார். இந்த திரைப்படம் காக்கிற ஜீவனுக்கு அந்த பெண் காவல் காத்து கொண்டிருக்கிறா. நீங்கள் கிளிகளுக்கெல்லாம் பேசுகிறா. காலையில் வந்தீங்க சாப்பிட்டீங்க விட்டேன், மத்தியானம் வந்தீங்க சாப்பிட்டீங்க விட்டேன், எப்போவும் வந்திருக்கிறீங்க சாப்பிட்டீங்க விட முடியாது. ஏன்னா திணைப்புணத்தை காவல் காக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா என்னை வந்து பார்த்தாருன்னா, நீ திணைப்புணத்தை காவல் காத்த லட்சணம் இதுதானா, என்னை திட்ட மாட்டாரா ஓ அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அதை கேட்க மாட்டுது. அப்புறமா கவலை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போதும் வந்து உண்டீர்களுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டீங்க, உண்டீர்களுக்கு அழையாது முன்னிருந்தேன், என்ன போன்னு சொல்லாமல் இருந்தேன். எப்போதும் வந்து உண்டால் எமை எமர்கள் சுழியாரோ, எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்னை திட்ட மாட்டாங்களா, எங்கள் அப்பா என்னை திட்ட மாட்டாரா, எங்கள் அண்ணா என்னை திட்ட மாட்டானா அப்படிங்கிறா. இப்போது உமக்கு இதுவே தொழில், இப்பவும் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க என்று ஓடிய கிளியை செப்பேந்து இல முளையால் எரி எரினா கவனால எழுந்து விரட்டுகின்றார். பற்பத மலையே என்று அந்த அந்த கிளியை விரட்டுகிறா. அதை பேசிக்கொண்டே விரட்டுகிறார். செப்பேந்து இல முளைனா செப்பு குடம் போல ஸ்தனபாரங்களை உடையவள் இருக்கும். திரியும் புறம் நீராக்கிய செல்வன் தன கழலை அரிய திருமாலோடு அயந்தானும், அரிய திருமாலோடு அயந்தானும் அவர் அறியார், கரியன் இனமோடும் பிடிதேன் உண்ட வெகலித்து திரிதந்தவை திகழ்வாள் ஒளி சீவற்பத மலையேனர். இப்போ அதெல்லாம் இந்த பாட்டில் மட்டும்தான் சாமியை பற்றி பேசியிருக்காரு இல்லையா? புரியல எந்த பாட்டில்? அதான் சொல்கிறேன், அதில் தான் சாமியை பற்றி பேசுகிறேன். திரியும் புறம் நீராக்கிய செல்வன் என தழலை அரிய திருமாலோடு அயன்தானும் அவர் அறியா என்று கரியின் இனமோடு பிடிதேன் உண்டுனர். அந்த சாமி இருக்கக்கூடிய அந்த சீபற்பத மலையில் கரியின் இனமோடு பிடினா ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து தேன் சாப்பிடுதுங்கிற. யானை தேன் சாப்பிடுங்கிறது இப்போ தான் தெரியுது. சாப்பிடுமா? நிச்சயமா. ஆமாம். கரியின் இனமோடு பிடி தேன் உண்டு அதை கழித்து திரிதந்தவை திகழ்வாள் புலி சீபற்பத மலையன். இதே மாதிரி தான் 16ஆம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா ஈங்கோய் மலை எழுபதுன்னு ஒரு பிரபந்தம் இருக்குது நம்மகிட்ட, திருவேங்கோய் மலை எழுபது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்துருக்கும் பொழுது சிங்கம் வந்து ஆண் யானையை பெண் யானையை வந்து வேட்டையாட வரும். அதை பார்த்துட்டு ஆண் யானை ரொம்ப கோபத்தோடு சிங்கத்தை அடிக்க போகும். அப்படி ஒரு காட்சி சொல்லுவாங்க.
அதேமாதிரி திருமுதுகுன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் யானையும் பெண் யானையும் வாழ்க்கை நடத்தும் பொழுது பெண் யானை சினையாக இருக்கும், குட்டி போடக்கூடிய நேரம் 2 மாதம். அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து ஆண் யானையை வேட்டையாடி கொண்டுடும். அது துணை இல்லாமல் தவிக்கும். அப்போ அந்த பெண்களெல்லாம் பெண்கள்லாம் அழைச்சி வந்து டெலிவரி பார்ப்பாங்க அந்த விஷயத்தை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி திருவாஞ்சியம்மன் கஷேத்திரத்தில் குரங்குகள்லாம் சேர்ந்து பலாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் சேர்ந்து வேட்டையாடிட்டு வந்து கூறாக போட்டு உட்காந்துருக்கெல்லாம் பிரிச்சுக்கிறது. அப்போ கூறு கம்மியாக இருக்குன்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை வந்துட்டுங்கிறத சொன்னார். கூறு இது சிறிது என்று அப்படின்னா, கூறு இது சிறிது, ஒன்றுக்குள்ளே ஒன்று, இந்த கூறு எனக்கு பெருசாக இருக்குது, அந்த கூறு சிறிதாக இருக்குது அப்படி இப்படின்னு சண்டை வந்து பக்கத்தில் கற்றாழை முளைச்சிருந்தது. இந்த கத்தாழை எப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு சண்டை போட்டுங்க. கூழை வானரம் செருச்சையும் சீவாந்தியம்னார் சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார். அது அதனால் இந்த காட்சியெல்லாம் இவர் தான் பார்க்குறார். ஏனத்திரல் கிளைக்க எரி போல மணி சிதற ஏனல் அவை மலர்தாரம் இற்றிரியும் கரடியும் மானும் மரையினமும் மயில் மற்றும் பழையெல்லாம் தேனூன் பொழில் சோலை மிகு சீவர் பதமலை எண்ணம். இதே மாதிரி தான் அந்த ஈங்கோமலை எழுபதில் பன்றிகள்லாம் ரொம்ப சலிப்போடு இருக்குங்கிறார். அந்த ஈங்கோமலையில் இருக்கக்கூடிய ஏனங்கள்லாம் கிழங்கு ஏதாவது கிடைக்கும், மரவள்ளி கிழங்கு கிடைக்குமா, சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதால் உள்ளே தோண்டி பார்க்குது. உள்ளேருந்து கிழங்கு வரது பதில் மாணிக்கமாக வருதான், இந்த மலையில் ரத்தனங்களாக வருதான், வைரமாக வருதான். இதை எப்படி திங்க முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் போகுது கஷ்டப்பட்டு அப்படின்னு அதை சொல்லியிருப்பார். அது மாதிரி இங்கேயும் ஏனத்திரல் கிளைக்க எரிபோல மணிசிதரன்னார். அந்த காட்டு பன்றிகள்லாம் தரையை குத்தி கிழங்கு இருக்கான்னு தோண்டி பார்த்தா என்ன வருது, அங்கேருந்து மணிகள் எல்லாம் சிதறுகிறதுங்கிற மினரல்ஸ் தான். மணின்னா மணியா, அது ரத்தனங்க அது தானே, எல்லாமே நம்மகிட்ட ரத்தனங்கிறது ரூபாய் கல் தானே, மாணிக்கங்கிறது கல் தானே, அதுதான். ஏனத்தில் கிளைக்க எரி போல மணி சிதற ஏனல் அவை மலைச்சாரலில் திரியும் கரடி. ஏனல் அப்படின்னா மலை நெல், ஏனல்னா திணை போன்ற ஒரு வகை. அதை வந்து கரடி போய் திட்டு வந்துருது. அதான் கரடியும் நீட்டல் விகாரம். கரடி அப்படிங்கிறது கரடி இருக்குமா, அதுதான் இன்னிசை அளபடைன்னு பேர் தான். இசைக்காக நீட்டி ஒழிக்குது பாருங்க. கரடியும்னு இருக்க வேண்டியது எப்படி இருக்கு, கரடியும் ஒரு இகரமும் ஒரு ஈகாரமும் சேர்ந்து இதான் அளபடை, அளபடுத்து வருவது. அளபடைலாம் நீட்டி ஒழிக்கிறது. கீரையோ கீரை அப்படி வைக்கிறாங்கல்ல, அதுக்காக அது இன்னிசையாக கூப்பிட்டாக்கா வருவாங்க. அப்போதான் தூரத்துக்கு போய் சேரும். அதுக்காக அளபடுத்து ஒழிப்பது, நீட்டி ஒழிப்பு. கரடியும் மானும் மர இனமும், இந்த பதிகத்துடைய தொடக்க வரி இங்கே வருது பாருங்க. மானும் மர இனமும் மயில் இனமும், மானும் மர இனமும் மயில் மற்றும் பல எல்லாம் தேனும் புல் சோலை மிகு வீவர் பதமலை. அவங்க எல்லா விலங்குகளும் தேன் சாப்பிடுதுன்னு. அப்போ நல்லார் பலர் அவர் நல்லார் அவர் பலர் வாழ்தல் வயல் நாவல ஊரன். நல்லவர்கள் பலரும் வாழக்கூடியவராகிய அந்த நாவலூர் என்கின்ற ஊரில் செல்லல் ஒரு அரிய சிவன் தீவற்பத மலையை, செல்லுவதற்கு ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியதாக தீவற்பத மலைன்னார். இப்போ ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த காலத்தில் இந்த சென்றடைய முடியாத ஒரு கஷேத்திரமாக இருந்திருக்கும் போது கல்லல் ஒரு அரிய சிவன் தீவற்பத மலையை அல்லல் அவை தீரச் சொல தமிழ் மாலைகள் வல்லார். இந்த மதியத்தை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், அல்லல் தீர்வு மட்டும் சொல்லுவாங்க. ஒல்லை சில உயர்வானக மாண்டங்கு இருப்பாரே. வேகமாக உயர்வான ஒல்லைனா வேகம். திலநகர் முக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான அம்மானைன்னார். ஒல்லைனா வேகம், ஒல்லை விடைனா வேகமாக போகிற விஷயமான இருக்கும். ஒல்லை சில உயர்வானக மாண்டங்கு இருப்பாரே. அதோட பதில் நிறைவாகிறது. இங்கிருந்தே, ஆமாம் இங்கிருந்தே தான்.